நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 107 சங்கீதத்திலே அந்த 19-20 வாசிக்கும் பொழுது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். ஆகிய நாட்களில் ஆபத்தான நேரத்தில், பிரச்சனையான இக்கட்டான நேரத்தில் நாம் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி அவர் ரட்சிக்கிறார், அவர் நம்மளை விடுவிக்கிறார். தேவன் தாமே நாட்களில் உங்களை விடுவிக்கிறவர். மிகவும் இக்கட்டான பிரச்சனையான நேரங்களிலே நாம் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் தாமே எல்லா இக்கட்டில் இருந்து, எல்லா பிரச்சனைக்கு எதுவான காரியத்தில் இருந்து அவர் உங்களை விலக்கி அவர் உங்களை விடுவிக்கிறவராய், அவர் உங்களை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ரெண்டாவதாக அந்த 20 வசனம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி என்று சொல்லி, தமது வசனத்தை அனுப்பி என்று சொல்லப்படுகிறது. சில தேவனுடைய வார்த்தை இல்லாமல் செய்தியில் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வாசிக்கிற அந்த வசனம் நமக்குள்ளே கிரியை செய்யும். நாம் வாசிக்கிற தியானிக்கிற அந்த வசனம் நம்முடைய வியாதிகளை அது குணமாக்க போதுமானதாய் அது வல்லமுள்ள வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே ரெண்டாவது, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் குணமாக்குற ஒரு தேவன். தொடர்ந்து கீழே வாசிக்கும் பொழுது அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லிப்பார், அதாவது பாதுகாக்கிறார். மூன்றாவது, தேவன் எல்லா விதமான அழிவுக்கும் எல்லா விதமான போராட்டங்களுக்கும் கர்த்தர் நம்மளை விலக்கி அவர் பாதுகாத்து அவர் நடத்துகிற ஒரு நல்ல தேவன். உண்மையாகவே இந்த நாட்களில் பிரச்சனையான இக்கட்டான நேரத்தில் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை எல்லா விதமான இக்கட்டுக்கும் விலக்கி அவர் உங்களை விடுவிக்கிறார், உங்களை ரட்சிக்கிறார். ரெண்டு, தம்முடைய வார்த்தையினால, தம்முடைய வசனத்தினால அவர் உங்களுடைய நோய்களெல்லாம் கர்த்தர் குணமாக்குகிறார். மூன்றாவது, எல்லா விதமான அழிவுக்கும் அவர் விலக்கி உங்களை பாதுகாத்து அனுதினமும் பாதுகாத்து நடத்த அவர் உண்மை உள்ள ஒரு வல்லமையான ஒரு தேவன். கர்த்தர் தாமே இந்த நாட்களில் உங்களை சகலத்திலையும் அவர் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணும். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர் விடுவிக்கிறவர், நீர் குணமாக்குகிறவர், நீர் பாதுகாக்கிற தேவன். அருமையான நம்முடைய பிள்ளைகளை குடும்பங்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நீர் நடத்துவீராக. ஆண்டவர், வியாதிப்பட்டிருக்கிற பலகீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய வார்த்தையினால தொட்டு சுகப்படுத்தும், அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.